Hello aspirants, welcome back to Aptrix with Manik. This is survival of the fastest. ஸோ நம்பர் சிஸ்டமோடைய கான்செப்டுக்கு உங்களை நான் ஸ்பெஷலாக வெல்கம் பண்ணுறேன் ஆஸ்பிரன்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் சிஸ்டம் இஸ் வெரி பேசிக் அண்ட் வெரி ஸ்பெஷல். ஏன்னா நம்பர் சிஸ்டம் நம்பர்ஸை பற்றி தெரிஞ்சாதானங்க மற்றதில் இருக்க அதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண முடியும். இது ஒன்று. இன்னொன்று ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃபுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல். நாளைக்கு நம்ம பசங்கள்லாம் வந்து ஸ்கூலில் இப்போ மேக்ஸ் சொல்லி கொடுப்பாங்கல்ல, முதல்ல வந்து இந்த டவுட்டை தான் கேட்பாங்க. பிரைம் நம்பர் சொன்னாங்க என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க மேக்ஸ் கிளாஸ்ல. அப்ப கேட்பாங்க, ஆட் நம்பர் ஈவன் நம்பர் சொல்றாங்க, எக்ஸாம்பிள் சொல்லுமா, இல்ல வந்து ரேஷனல் நம்பர் சொல்றாங்க அப்படின்னா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா சொல்லி கொடுக்கறதுக்கு. அதுக்காகவாச்சும் அந்த நம்பர் சிஸ்டம் நீங்க மாஸ்டர் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு ட்ரீயா பார்த்துடலாம், ஓகேவா? ஒரு கான்செப்டா சொல்லி தரதை விட ஒரு ட்ரீ இருக்கு ஆஸ்பிரன்ஸ். இது நீங்க கூகுள்ல எங்க கூகுள் பண்ணாலும் வந்துடும், ஓகேவா? நம்பர் சிஸ்டம் ட்ரீ அப்படின்னு போட்டா வந்துடும். அதை தான் நீங்க நம்ம எளிமையா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த உலகத்தில் எத்தனை விதமான நம்பர்ஸ் இருக்குன்னா பேசிக்காக ரெண்டு விதமாக பிரிச்சுலாங்க. ஒன்று வந்து இமேஜினரி நம்பர்ஸ். அது வந்து ரொம்ப நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் ஆகாது, இமேஜினரி நம்பர்ஸ் பேர்ல தெரியுது. ஒன்று வந்து மீதி வந்து ரியல் நம்பர். ஸோ இதுதான் மெயினாக நம்ம யூஸ் பண்ற எல்லாமே ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். இதுல நம்ம என்னென்ன வித்தியாசமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்ப இமேஜினரி நம்பர்னா என்னன்னா, இப்ப ரியல் நம்பர்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 5 அப்படின்றது ஒரு ரியல் நம்பர். இப்போதைக்கு ஒரு ரியல் நம்பர் 5ன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜினரினா எப்படி இருக்கும்னா, அது நம்மளால சொல்ல முடியாது. இப்ப 5னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 5ன்னு வந்துடும், இல்ல பிளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு வந்துடும். இருக்கு, நம்ம யூஸ் பண்றோம், கால்குலேஷன்லாம் பயன்படுத்துறோம். நம்ம ரியல் லைஃப்லயுமே 5 ரூபாய் அப்படின்லாம் சொல்றோம், -5 பண்றோம். பட் இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1ன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1னா பிளஸ் ஆர் மைனஸ் 1, ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 இல்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் -25. ஏன் நான் வந்து -1ன்னு டைரக்டா எழுதுனேன்னா, இப்ப 25 ஸ்கொயர் ரூட் ஆஃப் -25 அப்படின்னு போடுறோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம், 25 அதாவது இதை பிரிச்சிடலாம். 25 இன்டூ -1ன்னு போட்டுட்டு எண்ட் ஆஃப் த டே என்னதான் வரப்போகுது, 25 மட்டும் ஸ்கொயர் எடுத்துருவோம் 5ன்னு. உள்ள சிக்கிக்கிட்டு தவிக்க போறது யாரு, அந்த -1 தான். ஸோ இந்த -1 நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி ஒண்ணு இல்லை, இமேஜினரி. அந்த மாதிரி இது எங்க யூஸ் ஆகும்னா, ரொம்ப டெக்னிக்கலா காலேஜ்ல கூட காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், +1 +2 கூட படிச்சிருப்பீங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு பேரே பாருங்க, காம்ப்ளெக்ஸ். அங்கதான் இது யூஸ் ஆகும். அதனாலதான் இதுக்கு சிம்பிளா இந்த ரூட் ஆஃப் -1 சிம்பிளா நம்ம ஐ அப்படின்னு சொல்லிடுறோம், இமேஜினரி நம்பர் அப்படின்னு சொல்லிடுறோம். சரியா? இது ரியல் லைஃப்ல வேற எங்கும் பெருசா யூஸ் ஆகாதுங்க. அதான் கான்செப்ட். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அதையும் நான் சொல்லிடுறேன். இப்படி சொல்லுவாங்க, a + ib அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஏபிக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், 5 3 2 என்ன நம்பர் வேணா போட்டுக்கலாம். அந்த ஐன்றது இமேஜினரி நம்பர். ஒரு ரியல் நம்பரும் ஒரு இமேஜினரி நம்பரும் சேர்ந்தது தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பேசிக்கா ரியல்னு பிரிக்கிறோம், இமேஜினரின்னு பிரிக்கிறோம் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்தரா இந்த ரியலை நம்ம டீல் பண்ணுவோம். இமேஜினரி அவ்வளவுதான். சரியா? ரியலை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒன்னு ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம், ரேஷனல் நம்பர்ஸ். இன்னொன்னு வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். சரியா? ரேஷனல் இர்ரேஷனல் அப்படின்னு நான் என்ன சொல்றேன், ரேஷனல்னா என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் நீங்க இந்த மாதிரி ஃப்ராக்ஷனா, அதாவது p/q ஃபார்மேட்ல ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் போட்டு எழுத முடியுமோ அது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ். இப்படிதான் வந்து புக்ல டெஃபினேஷன் இருக்கும். நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 8ன்னு ஒரு நம்பர் சொல்றேன், இது ரேஷனல் நம்பரானா? ஆமா, ஏன்னா நான் இதை 8/1ன்னு எழுதி காமிச்சிடலாம், இல்ல 16/2ன்னு எழுதி காமிச்சிடலாம், இல்ல 24/3ன்னு எழுதி காமிச்சிடலாம். புரியுதா நான் சொல்றது? இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ். அப்ப இப்போ உங்களுக்கு புரியும், நான் என்ன நம்பர் கொடுத்தாலும் p/qல எழுதிடுவேனே அப்படின்னு சொல்லலாம். எழுதலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் -3 கொடுத்தா கூட நீங்க என்ன பண்ணிடுவீங்க, -3/1ன்னு எழுதுவீங்க. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸையும் எழுதலாம். புரியுதா? வேற என்ன நாங்க எழுதலாம்? எஸ். இப்போ நீங்க நான் வந்து முக்கா அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன், 0.75 கொடுத்தா நீங்க 3/4ன்னு எழுதிடலாம். புரியுதா? ஸோ இது எல்லாமே வந்து ரேஷனல் நம்பர்ஸ். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் இதையுமே டைப்பா உள்ள பிரிப்பேன். பட் பொதுவாக புரிஞ்சுக்கோங்க, எதெல்லாம் வந்து p/q ஃபார்மேட்ல எழுத முடியுதோ அது அனைத்தும் ரேஷனல் நம்பர்ஸ். சரியா? இப்போ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன், ஏன்னா இது ஒன்று மறுபடியும் ஒரு டைப்ல வரும். சரியா? அப்ப இர்ரேஷனல் நம்பர்னா என்ன சார்? அப்பதான் எல்லாத்தையுமே இப்படி எழுதிடுவேன்னு சொல்றீங்களா? அப்ப இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னா, அதுவும் ஒரு ரேர் டைப். எப்படி இது ஒரு ரேரோ அந்த மாதிரி இது ஒரு ரேர் டைப். என்னன்னா, இப்ப √2ன்னு எடுத்துக்கோங்களேன், √2ன்னு எடுத்துக்கோங்களேன், 1.414 இப்படின்னு நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3-4 டெசிமல் போதும் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண. ஆனா அதோட ரியல் வேல்யூ என்னன்னா, நீங்க கூகுள் ஃப்ரீயா இருக்கும்போது தட்டி பாருங்க, 1.414 இப்படி போய்கிட்டே இருக்கும் ஆஸ்பிரன்ஸ், போய்கிட்டே இருக்கும். அதுல பிரச்சனை என்னன்னா, அதுல முக்கியமா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அப்படி போயிட்டே இருக்க அந்த பாயிண்ட்ஸ் வேல்யூஸ் வந்து எதுவும் ரிப்பீட் ஆகாது. ஒரு ஃபேஷனை பிடிச்சோ இல்ல ஒரு ஃபார்மேட்டை பிடிச்சோ இல்ல ஒரு பேட்டர்னை பிடிச்சோ ரிப்பீட் ஆகாது.
லைக் இப்போ இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 27 வருது, மறுபடியும் 41427 வந்தா நம்ம என்ன சொல்லலாம், ஓகேப்பா 1.41427 மறுபடியும் தான் வருது, அப்படி ரிப்பீட் அப்படின்னு போட்டுக்கலாம். இதுக்கு பேர் ரெக்கரிங் சொல்லுவாங்க, ரெக்கரிங் ரீஆக்கரிங் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது மாதிரி போகாது, நீங்க கூகுள் போட்டு செக் பண்ணுங்க. அப்ப இது வந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா 1.414 அப்படின்னு போயிட்டு இதுக்கு அடுத்து கண்டினியூஸா ஒன்னு கூட ரிப்பீட் ஆகாது. ஐ மீன் ரிப்பீட் ஆகாதுன்னா 4 ரிப்பீட் ஆகும், அது வேற. ஒரு பேட்டர்னா மறுபடியும் ஒரே பேட்டர்ன் தான் திருப்பி வருது, நம்ம முடிச்சிட முடியாது. அது பாட்டு புதுசா போயிட்டே இருக்கும். கிளியரா புரிஞ்சுதா? இதான் இர்ரேஷனல் நம்பர். அப்ப எல்லா ரூட்டுமே இர்ரேஷனல் சொல்லலாமா சார்னா கண்டிப்பா 3 சொல்லலாம். ஆனா √9 அப்படி சொல்ல முடியாது. √9ஐயோ √4ஐயோ அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள தான் நம்ம √9 3ன்னு எழுதிடலாம்ல, இந்த லிஸ்ட்ல வந்துடும்ல. √4 2ன்னு எழுதிடலாம்ல, +2ன்னு எழுதினாலும் -2ன்னு எழுதினாலும் ஒரு ஃபிக்ஸடா எழுதலாம்ல. அப்ப அதெல்லாம் அந்த லிஸ்ட்ல வராது. அப்ப சிம்பிளா எப்படி சொல்லலாம், பர்ஃபெக்ட் ஸ்கொயரை ரூட் எடுத்தாலாம் இர்ரேஷனல் நம்பர் கிடையாது. இதெல்லாம் இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அதுக்கான கரெக்டான ஸ்கொயர் வேல்யூ இல்லை, இந்த மாதிரி பாயிண்ட்ல போகும். அதுவும் எப்படி போகும், ரெக்கரிங்கா இல்லாம போகும், திருப்பி நடக்காம வித்தியாசமா போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அப்போ √2, √3, √5, √7, ஓகே, √10 இந்த மாதிரி எல்லா ரூட் வேல்யூஸும் இர்ரேஷனல் தான். சரியா? இது நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஃபர்ஸ்ட் டைப்புங்க, ரூட்ல வர இந்த மாதிரி. ஓகே, வேற என்ன சார் இர்ரேஷனல் அப்படின்னு கேட்டா முக்கியமான ஒரு இது எஸ்எஸ்சியில் டிஎன்பிஎஸ்சியிலலாம் கான்செப்ட் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இது கேட்க வாய்ப்பு இருக்கு. பை அப்படின்றது ஒரு இர்ரேஷனல் நம்பர். பை அப்படின்றது ஒரு இர்ரேஷனல் நம்பர். இதுக்கு நம்மளுக்கு வேல்யூ என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, 3.14ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்க ரியலா கூகுளில் வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் பை இல்ல வேல்யூ ஆஃப் பை அப் டு 100 டெசிமல்ஸ் இப்படிலாம் போட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வர்றது வந்து ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும். 3.142857 அப்படின்னு போயிட்டே இருக்கும். வித்தியாசமா ஒரு பேட்டர்ன் பிடிச்சி போகாம புதுசா நம்பர்ஸ் அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும். சரியா? இது அப்ப இப்பதாங்க உங்க மைண்ட்ல ஒரு டவுட் வருது. என்ன வருது சார், எனக்கு பையை இப்படியும் சொல்லி கொடுத்தாங்க, 22/7 சொல்லி கொடுத்தாங்களே, அப்ப 22/7 p/q ஃபார்மேட்ல இருக்குதே, அப்ப எப்படி சார் அது வந்து இர்ரேஷனல் நம்பர் ஆகும் அப்படின்னா, பை ஒரு இர்ரேஷனல் நம்பர் தாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் ஏன் அதை 22/7 கூட ஈக்குவேட் பண்றாங்கன்னா, ஆக்சுவலி பையோட ரியல் வேல்யூ இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அது வந்து சர்க்கிள் கான்செப்டை நான் டீட்டெயிலாக நடத்துறேன். ஓகேவா? பையனா என்ன அப்படின்னு நான் டீட்டெயிலாக அதில் நடத்துறேன். பட் அதோட வேல்யூ வந்து போய்கிட்டே தான் இருக்கும். பட் கால்குலேஷன்ல நம்மளுக்கு சிம்பிளா ஒரு அடித்தல் திருத்தலுக்கு ஈஸியா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த 3.14 வர அளவுக்கு ஒரு ஃபிராக்ஷனை பிடிச்சா போதும்னு சொல்லிட்டு இதை பிடிச்சி விட்டாங்க. அதுல இருந்து சிம்பிளா என்ன சொன்னா, பையோட அப்ராக்சிமேட் வேல்யூ தான் 22/7. இதை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா 3.14 வரைக்கும் வரும். பட் அதுக்கப்புறம் வந்து என்ன வரும், ரிப்பீட் ஆயிடும். சார் என்ன சொல்றீங்க, இது ரிப்பீட் ஆகுமா அப்படின்னா போட்டு காட்டுங்க அப்படின்னா போட்டுடலாமா? எஸ், இங்க பாருங்க, இதுதாங்க வித்தியாசம். நான் போட போற அந்த டெமோ தான் வித்தியாசம். இதை டிவைட் பண்ணுங்க, 3 7s 14 இல்லையா, சாரி 3 7s 21, 1 வருதா, பாயிண்ட் வச்சுட்டு 0 போட்டுக்கோங்க. 10 எப்படி போடலாம், 1 7 7 போடலாமா, மீதி 3 வருதா, 0 போட்டுக்கோங்க. இப்போ என்ன போடுவீங்க, 2 7s 14, 3 7s 21, 4 7s 28 வருதா, மேட்ச் ஆகுதா? இப்போ பாருங்க, இதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்கு. 4 7s 28, மீதி 2 இப்போ 3 7s 21 போட முடியாது 10ல். ஸோ 2 7s 14 போட்டுக்கலாமா, மீதி 6 வருதா, கொஞ்சம் கவனிங்க, 60 வருதா, இதுக்கப்புறம் தான் இருக்கு. 60 இருக்கா, 60க்கு என்னங்க போடலாம், 8 7s 56 போடலாமா, 56 போடலாம். என்ன சார் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் 56 மீதி 40 இருக்கா, ஓகே. 5 7s 35 35 மீதி 5 வருதா, 7 7s 49 இங்க தாங்க நீங்க நிப்பாட்டணும். இங்க பாருங்க, 7 7s 49 வருதா, மீதி 1 வருதா, மறுபடியும் இதே மாதிரி தான் போகும், 10 தானே வரும். அப்ப மறுபடியும் என்ன வரும், 1 7 is 7, 4 7s 28 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப இது தாங்க வித்தியாசம். நீங்க யாராவது கேட்டீங்கன்னா இதை சொன்னா போதும், ரேஷனலுக்கும் ரேஷனலுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அப்ப இதுக்கப்புறம் மறுபடியும் இது ரிப்பீட் ஆகிறது, தலை மேல ஒரு பார் போட்டோம்னா மறுபடியும் அது ரிப்பீட் ஆகுது, ரெக்கரிங் அர்த்தம். சரியா? அப்ப அட்லீஸ்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபேஷன் இருந்து அது ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லலாம், ரேஷனல் நம்பர் சொல்லலாம். ஆனா நீங்க ரியல் வேல்யூ ஆஃப் பை போட்டு பாருங்க கூகுள்ல, அது பாட்டுக்கு 3.1456 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும், ஒன்னு கூட ரிப்பீட் ஆகாது. இந்த மாதிரி பார் போடவே முடியாது. இதுதான் வித்தியாசங்க. இதுதான் நீங்க சொல்லி தரணும், யாராவது கேட்டாலும் இல்லை நீங்களும் புரிஞ்சுக்கணும். இதுதான். ஓகே, எஸ், கான்செப்ட் ரொம்ப முக்கியம் ஆஸ்பிரண்ட்ஸ். பைனா என்ன அப்படின்னா நம்ம வந்து சர்க்கிள் கான்செப்ட்ல பார்ப்போம். ஓகே, எஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், இப்போ இது புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? எஸ். இப்போ இது இரேஷனல் நம்பர், அது அந்த பக்கம் இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதெல்லாம் ரேஷனல் நம்பர் தான். ஓகேவா? எஸ், இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் கான்செப்ட். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட எழுதிக்கலாம். இப்போ நம்ம இதை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் இப்போ டெலீட் பண்றேன். சரியா? இதை ஃபர்தரா நம்ம டைப்பா பிரிக்கணும். ஓகேவா?
எஸ் ஆஸ்பிரன்ஸ், பி பை கியூ ஃபார்மேட்டில் எழுதக்கூடிய நம்பர்ஸை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இன்டீஜர்ஸ், ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ், அவ்வளோதான். இப்போ என்ன சார் பி பை கியூ ஃபார்மேட்டில் எழுதுனா எல்லாமே ஃப்ராக்ஷன் தானே? அப்படி இல்லை. நான் என்ன சொன்னேன், 8 கூட என்ன பண்ணுவேன், 8/1 எழுதுவேன், 16/2 எழுதுவேன்லாம் சொன்னல. அப்போ இப்படி எழுதலாம். எழுதுனா எண்ட் ஆஃப் த டே என்ன வரப்போகுது, ஒரு 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 வேல்யூ தானே வரப்போகுது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பேசிக்கா இன்டீஜர்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். சரியா? இன்டீஜர்ஸ், இன்டீஜர்ஸ். சரியா? இந்த பக்கம் வந்து ஃப்ராக்ஷன்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ். சரியா? ஓகே. இப்போ ஆஸ்பிரன்ஸ், இப்போ இது வந்து அந்த பக்கம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அது எப்படி அந்த பக்கம் போயிடுச்சோ இது அந்த பக்கம். இதுக்கப்புறம் இதுதான் நம்ம ட்ரீ போட போகிறோம். இப்போ இன்டீஜர்ஸ் ஃப்ராக்ஷன்ஸ்னா ஒன்றுமே இல்லை ஆஸ்பிரன்ஸ். இன்டீஜர்ஸை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கோங்கன்னா மூணு சேர்ந்தது தான் இன்டீஜர்ஸ். 0 இருக்கணும், புரியுதா? 0 இருக்கணும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கணும், -1, -2, -3 அதெல்லாம் இருக்கணும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கணும், +1, +2, +3. புரியுதா? எல்லாமே ஹோல் நம்பர்ஸாக இருக்கணும். ஓகேவா? அப்போ பாயிண்ட் உள்ள நம்பர்ஸ்லாம் 0.3 சொல்றீங்க, 0.75 சொல்றீங்க, 0.11 சொல்றீங்க, இதெல்லாம் வந்து ஃப்ராக்ஷன்ஸ். ஃப்ராக்ஷன்ஸ் டெசிமல்ஸ் ரெண்டும் ஒன்று தான் ஆஸ்பிரன்ஸ். இங்கே பாருங்க, நான் 3/4ன்னு போட்டால் ஃப்ராக்ஷன், அதை சால்வ் பண்ணி அடிச்சு 0.75 போட்டால் டெசிமல். ரெண்டும் ஒன்று தான். சரியா? இது எல்லாமே ஃப்ராக்ஷனல் வேல்யூ, முழுசா இல்லாமல் ஏதோ ஒன்று சில்லறையா இருக்கிற வேல்யூஸ், பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ இருக்க வேல்யூ. சரியா? அப்போ இன்டீஜர்ஸ்னா என்ன, -10 இப்படி சொல்லலாம், +10 சொல்லலாம், 0வையும் சேர்த்து தான் இன்டீஜர்ஸ். சரியா? இப்போ நம்ம இன்டீஜர்ஸை ஃபர்தரா பிரிக்க போறோம். ஏன்னா இன்னும் ஆட் நம்பர், ஈவன் நம்பர்லாம் வரவே இல்லையா, குழந்தைங்க டவுட் கேட்பாங்களா இல்லையா? அப்போ இன்டீஜர்ஸ்குள்ளதாம அது வருது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ இன்டீஜர்ஸ் எப்படி பிரிக்கலாம், சிம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதை நான் தனியாக எழுதலை, அது உங்களுக்கு புரிஞ்சிடும். அது ஒரு டைப்பாக நம்ம வேண்டாம். நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ் சேர்ந்தது தான் இன்டீஜர்ஸ், 0 சேர்ந்தது தான் இன்டீஜர். டைப்பாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒன்று வந்து ஹோல் நம்பர், ஹோல் நம்பர்ஸ், இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று நேச்சுரல் நம்பர். சரியா? ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நம்பர் சீரீஸை நம்ம 0ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே எது வரைக்கும் வேணா முடிச்சுக்கலாம். பட் 0ல இருந்து ஆரம்பிச்சோம்னா அது பேர் ஹோல். இது ஒரு ஓட்ட மாதிரி ஹோல் அப்படின்னு வச்சுக்கோங்க. 0ல இருந்து. நேச்சுரல் நம்பர்ஸ்னும் போது 1ல இருந்து ஆரம்பிக்கணும். அவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? ஹோல் நம்பர்ஸ்னா 0ல இருந்து ஆரம்பிக்கணும், நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? எஸ், சூப்பர். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்த டைப் பார்க்க போறோம். என்ன எழுத போறோம் அப்படின்னா, ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ். இது நான் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. சரியா? ஆட் நம்பர்ஸ்னா ஒற்றைப்படை எண்கள், ஈவன் நம்பர்ஸ்னா இரட்டைப்படை எண்கள். 0ல முடியறது, 2ல முடியறது, 4ல முடியறது, 8ல முடியறது, 6ல முடியறதுலாம் ஈவன் நம்பர்ஸ். மீதி 1, 3, 5, 7, 9ல முடியற எல்லா நம்பர்ஸுமே ஆட் நம்பர்ஸ். ஓகேவா? இது ஒரு விதமா பிரிக்கலாம். வேற எப்படிங்க பிரிக்கலாம் அப்படின்னா, பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகே? இல்ல காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகே? இதை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா பிரைம், காம்போசிட் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட். சரிங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் ஆஸ்பிரன்ட்ஸ், பிரைம் நம்பர் அப்படின்னும் பொழுது பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்ல பேரே அழகா இருக்கும். பகா எண் அப்படின்னா அது நம்மளால பகுத்து கொடுக்கவே முடியாது. ஓகேவா? பகுத்துண்டு பல்லு ரோம்புகள்ன்றாங்களா, பகுத்துனா பிரிக்கணும், பிரிச்சு கொடுக்கணும் போது பிரைம் நம்பரை நம்மளால பிரிக்கவே முடியாதான் பகா எண். ஓகேவா? அப்ப பிரைம் நம்பரை பகா எண்ணை என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப 7ன்னு எடுத்துக்கோங்களேன். 7 வந்து பேசிக்கா 1ல இருந்து 7 வர வைக்கலாம். 1 7 சார் 7. 7ல இருந்து 7 வர வைக்கலாம். இது எல்லா நம்பருக்கும் பொருந்தும். உலகத்துல இருக்க எல்லா நம்பரையுமே 1ல இருந்தும் வர வைக்கலாம், 1ஆலையும் வர வைக்கலாம், தன்னாலையும் வர வைக்கலாம். சரியா? அதோடைய நம்பர், தன்னோட நம்பர்ல இருந்தே வர வைக்கலாம். 1000னா 1ல இருந்து 1000 வர வைக்கலாம், 1000ல இருந்து 1000 வர வைக்கலாம். ஸோ அது பேசிக், அதை விட்டுருங்க. 1 by itself சொல்லுவாங்க. அதாவது பிரைம் நம்பரோட டெஃபினேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, a number which is divisible by 1 and itself. அதுதான் 1ஆலையும் தன்னாலையும் அப்படின்ட்டு. ஓகேவா? இது பேசிக், இதை விட்டுருங்க. இப்ப இது மட்டும்தான் பாசிபிள், இதால மட்டும்தான் அதை வர வைக்க முடியும். இல்லைன்னா இன் அதர் டேர்ம்ஸ் இதால மட்டும்தான் அது டிவைட் ஆகும்னா அது பிரைம் நம்பர். வேற எதாலையும் அதை பகுக்கவே முடியாது, பகா எண். அப்ப பகும் என்ன, அதுக்கு பேரு காம்போசிட் நம்பர்ஸ். பிரைம் நம்பரை தவிர்த்து மீதி இருக்க எல்லாமே காம்போசிட் நம்பர். சரியா? ஓகே. இப்ப 9 வச்சுக்கோங்களேன். பார்க்க இதுவும் பிரைம் நம்பர் மாதிரி தான் சார் இருக்குன்னா, இல்லையே, இது 1 9 அது டிஃபால்ட். 3ஆல் அடிக்க முடியுதுல்ல. 9ல 3ஆல் அடிச்சா டிவிஷன் 3 வரும், ஆன்சர் கோஷன் 3 வரும். புரியுதா உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் இல்ல, காம்போசிட் நம்பர்ஸ். சரியா? அப்போ ஒரு லிஸ்ட் போடுவோமா? எஸ், ஒரு லிஸ்ட் போடுவோமா? பேசிக்கா பிரைம் நம்பர்ஸ் எதுன்னு இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். எஸ், அது ஒரு பெரிய லிஸ்ட் ஆஸ்பிரன்ட்ஸ், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஆரம்பிப்பீங்க நிறைய பேர்.
ஏன்னா ஒன்றுன்றது ஒன்னாலையும் வருது தன்னாலையும் வருது. ரைட். ஒன்னும் அதான், தன்னும், அதாவது இட் செல்ஃபும் அதான். ஒன்னாலையும் டிவைட் ஆகணும், தன்னாலையும் டிவைட் ஆகணும். அந்த ஒன்னும் அதான் தன்னும் அதான் போது குழப்பமா இருக்கேன்ற மாதிரி இருக்குல்ல, அந்த குழப்பத்தோடய நம்ம வாழலாம். ஒன்னுன்றது நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் ஆஸ்பிரன்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஒன்று மட்டும் பிரைம் லிஸ்ட்லயும் கிடையாது, காம்போசிட் லிஸ்ட்லயும் கிடையாது. இதை நீங்க மறக்கவே கூடாது. ஓகேவா? எஸ். ஏன்னா அது ஒன்னும் அதான், இட் செல்ஃபும் அதான். அது மாதிரி இப்போ 2ல இருந்து தான் ஆரம்பிக்குது. 2ல இருந்து தான் மொதல் பிரைம் நம்பர் லிஸ்ட் ஆரம்பிக்குது. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, 2 இஸ் த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். இரட்டைப்படை எண்கள்லே வர ஒரே பிரைம் நம்பர் எதுன்னு கேட்டா 2 தான். ஏன்னா 42 இதுக்கப்புறம் வர ஒரு ஈவன் நம்பரை கூட, ஒரு 8 10 கூட நீங்க பிரைம் நம்பர் சொல்லிட முடியாது. ஏன்? அது 2ஆல் அடிபட்டுரும்ல. புரியுதுல? அதனால. பட் 2ன்றது 2ஆல மட்டும்தான் அடிப்படும், 1ஆல மட்டும்தான் அடிப்படும். அதனால பிரைம் நம்பர் ஆயிடுச்சு. புரியுதா? 2ல இருந்து தான் லிஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். 2 3 5 7 9 11 13 எஸ் 13 17 எஸ் 19 கரெக்டா சொல்றீங்க. 21 சொல்றீங்க. இல்ல ஒரு சில பேர் அப்படியே சொல்ல வந்துட்டு ஆஃப் ஆயிடுறீங்க. கரெக்ட். 21ன்றது 3ஆல டிவைட் ஆயிடும், 7ஆல டிவைட் ஆயிடும். அதனால அது கிடையாது. 22 11ஆல டிவைட் ஆயிடும். 23 வேற எந்த டேபிள்லையும் வராதுங்க. ஓகேவா? வேற எந்த டேபிள்லையும் வரக்கூடாது. சிம்பிளா சொல்லலாம். பிரைம் நம்பர்ஸ்னா அந்த ஒன் டேபிள்லையும் அதோடைய டேபிள்லையும் தான் வரணும், வேற எந்த டேபிள்ஸ்லையும் வரக்கூடாது. அவ்வளவுதான். 25 இல்ல, 27 29 31 எஸ் எஸ் 34 17 டேபிள், 34 17 டேபிள்ல வந்துடும். 37 எஸ். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஆஸ்பிரன்ட். சரிங்களா? போய்கிட்டே இருக்கும். 41 அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ இவ்வளவுதான் இருக்கு. நான் அடுத்த வீடியோல இப்போதைக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன். ரியல் நம்பர்ஸ் ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம் கடைசியா. நம்பர் 3 அப்படின்னும் போது ரியல் நம்பர்ஸ்ன்னு பிரிக்கணும், இமேஜினரி நம்பர்ஸ்ன்னு பிரிக்கணும். ரியலையும் இமேஜினரியும் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். கண்டிப்பா நீங்க காலேஜ்லயோ இன்ஜினியரிங் முடிச்சவங்க நிறைய பேர் கண்டிப்பா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஒரு டாபிக்கே டீல் பண்ணுவீங்க. பட் அது வந்து ரொம்ப ரியல் கிடையாது. ரியல் நம்பர்ஸை எப்படி பிரிக்கலாம்? ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ் என்று பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸை ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு பிரிக்கலாம். சரியா? இர்ரேஷனல்னா ரூட் அந்த மாதிரியான விஷயங்கள். பை வந்து முக்கியமான இர்ரேஷனல் நம்பர்ஸ். வேறஸ் 22/7 இஸ் அ ரேஷனல் நம்பர். ஓகே. இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸை ஃபர்தரா எப்படி பிரிக்கலாம்? இன்டீஜர்ஸா பிரிக்கலாம். ஏன்னா நான் ஒரு இன்டீஜரை கூட இந்த ஃபார்மேட்ல எழுதிடுவேன். -10 -10/1 எழுதுவேன், -20/2 எழுதுவேன், அந்த மாதிரிலாம் எழுதுவேன். ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, நம்ம ஃப்ராக்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கல, நான் சொல்றேன். இன்டீஜர்ஸை ஃபர்தரா என்ன பண்ணும்? ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர். அண்ட் ஹோல் நம்பர்ஸை வந்து இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. ஹோல் நம்பர்ஸை பிரிக்கிறோமா, நேச்சுரல் நம்பரை பிரிக்கிறோமான்னு பிரச்சனை இல்லை. பேசிக்காக இதுக்கப்புறம் ஆட் நம்பர், ஈவன் நம்பர், பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். சரிங்களா? ஒற்றைப்படை, இரட்டைப்படை, பகா எண், பகும் எண். ஓகேவா? இது தவிர்த்து மீதி உள்ள எல்லாமே பகும் எண் தான். ஒன்று மட்டும் 2 லிஸ்ட்லையும் சேராது. இப்போ ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க 2 சொல்லலாம் ஆஸ்பிரன்ஸ். ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ நான் அதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ அதை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க ஆஸ்பிரன்ஸ். ஸோ இப்போ நான் அதை டெலீட் பண்ணேன். ஏன்னா ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம கொஞ்சம் பார்த்துப்போம். ஃப்ராக்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு. ஃப்ராக்ஷன்ஸை எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2-3 விதமா சொல்லலாம் ஆஸ்பிரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபைனைட், முடிவு பெறுகிற, அதாவது இப்போ 4/5 வச்சுக்கோங்களேன். 4/5 இருக்கு. இப்போ இதை அடிங்க. 0.85 40 அப்படின்னு முடிஞ்சிருச்சுல்ல. இல்லை வேற ஏதாவது நம்பர் 8/5 வச்சுக்கோங்களேன். ஓகே, 1 5 is 5, மீதி 3, 6 5 30 முடியுது இல்லை. இதுக்கு பேர்லாம் என்னன்னா ஃபைனைட். ஓகேவா? ஓகே, முடிவு பெறுகிற, ஃபினிஷ் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபைனைட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபைனைட் அப்படின்னா ரெக்கரிங் ஃப்ராக்ஷன்ஸ். இன்ஃபைனைட் கிடையாது, சாரி, ரெக்கரிங் ஃப்ராக்ஷன்ஸ்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1/3 2/3 இப்பெல்லாம் எடுத்துக்கோங்களேன். இப்போ 1/3 அப்படின்னா 0.333 போயிட்டே இருக்குல்ல. ஓகேவா? இது இன்ஃபினிட் ஒரு மாதிரி ரெக்கரிங்கா போயிட்டே தான் இருக்கு. பட் நம்ம அதை வந்து எப்படி சொல்லிடலாம்னா, ஓகேப்பா 3 மேல ஒரு கோடு போட்டு விட்டுருவோம், இப்படிதான்ப்பா வருது அப்படின்னு சொல்லிடலாம். பட் இந்த கேஸ் பாத்தீங்களா, இது நம்மளால சொல்லவே முடியாது. அதுதான் வித்தியாசம். ஸோ இது 2 டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கு. என்ன சொன்னேன்? ஃபைனைட் ஃப்ராக்ஷன்ஸ், ரெக்கரிங் ஃப்ராக்ஷன்ஸ். இந்த மாதிரி தலையில் கோடு போட்டவர்கள் எல்லாம் ரெக்கரிங், ரீஆக்கரிங் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது ஒரு டைப்பா பிரிக்கலாம். இப்போ இன்னொரு டைப் என்னன்னா, மறுபடியும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன், நீங்க வந்து பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு டைப் சொல்ல போறேன் ஃப்ராக்ஷன்ஸ்ல எப்படி பிரிக்கலான்றது. ஓகேவா? இன்னொரு முக்கியமான டைப் என்னன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர். அதாவது என்னங்க, அதுல என்னங்க ப்ராப்பர் இம்ப்ராப்பர்னா ஒரு சின்ன கதை இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேனே, 3/5ன்றது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், ஆனா 5/3ன்றது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட
கம்மியாக இருந்தால் அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகே, நியூமரேட்டர் டினாமினேட்டரை விட அதிகமாக இருந்தால் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ கரெக்டாக புரியுது. ஓகே, அது சரி, அது ஏன் அது சொல்லுங்க அப்படின்னா, எங்க ஃப்ராக்ஷன் அப்படின்னும் போது நான் 5ல் 3 பங்கு முடிச்சேன்னு சொல்லலாம். ஃப்ராக்ஷன்ன்றது பகுதி. ஓகேவா, ஒரு பகுதி, ஏதோ ஒரு பகுதி. நான் 5 பகுதியில் 3 பகுதி முடிச்சிட்டேன். 5 கொஸ்டின்ல 3 கொஸ்டின் கரெக்ட். இந்த மாதிரி சொன்னாதானே ப்ராப்பரா இருக்கு. நான் 3 பகுதியில் 5 பகுதி முடிச்சிட்டேன். எப்படி பாசிபிள்? இருக்கிறதே 3 தான், அதுல எப்படி 5 முடிப்பீங்க? அதனாலதான் அதை வந்து இம்ப்ராப்பர்னு சொல்றாங்க. பட் கால்குலேஷன்ஸ்ல அவரும் வராரு இல்லையா, வராரு. டிவைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வருது, வராரு. அப்போ அதனால அதை வச்சுக்கிறோம், பட் இம்ப்ராப்பர்னு சொல்லிக்கிறோம். சரிங்களா, இதுதான் வந்து ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ஏன் அந்த பேர் மீனிங்ன்றது. ஏன்னா நீங்க நாளை பின்ன சொல்லித்தரலாம் உங்க குழந்தைங்களுக்கு. சரியா? எஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பார்த்து முடிச்சோம்? இன்டீஜர்ஸ் பார்த்தோம். இப்போ ஃப்ராக்ஷன்ஸை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ப்ராப்பர், இம்ப்ராப்பர் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஃபைனைட், ரெக்கரிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எப்பயுமே நம்பர்ஸ் சிஸ்டமில் இது ஃபஸ்ட்டு கான்செப்ட் வீடியோ. இதுக்கப்புறமும் நான் வந்து நிறைய கான்செப்ட் வீடியோஸ் போடுவேன். லைக் ஒரு நம்பரை பார்த்த உடனே எப்படி ப்ரைம் நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போடுவேன். அப்புறம் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ்னு ஒரு வீடியோ போடுவேன். ஒரு நம்பர் வந்து 10ஆல் டிவைட் ஆகுமா, 11ஆல் டிவைட் ஆகுமா, 17ஆல் டிவைட் ஆகுமா, இதெல்லாம் பார்த்தே சொல்கிறது இப்படி. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வந்து போடுவேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செட் வீடியோஸ் பார்ப்பீங்க, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சால்வ் பண்ணுறது பார்க்குறீங்க. பட் இந்த கான்செப்ட் வீடியோஸும் கண்டிப்பாக ரெகுலராக பாருங்கள். நம்மளோட ஆப்பில் போட்டாலும் சரி, யூடியூப்ல போட்டாலும் சரி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு அந்த கான்செப்ட் வர எல்லா சம்முமே நான் சொல்லிவிட்டு அந்த சம்மில் இது அங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.